தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வேண்டுமென்றே பத்திரிகையாளர் நண்பர்கள் சந்திப்பில் வேண்டுமென்றே சில பொய்களை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்து சத்திய பிரமாணம் எடுத்து பணி செய்ய வேண்டிய ஒருவர் சில பொய்களை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். அதாவது மதுரை நீதியரசர் அவர்கள் தவறான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வாதத்தை திரு ரகுபதி அவர்கள் வைக்கிறாங்க. என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் 2014 முடிஞ்சிருச்சு. 2014 அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அன்னைக்கே டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு படி உச்சி பிள்ளையார் கோவிலில் மட்டும்தான் நாம் தீபத்தை ஏற்றணும், மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியாக செய்யலை அப்படின்னு. இதை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் டிசம்பர் 1 கொடுத்த தீர்ப்பில் மிக முக்கியமாக இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறார். அவர் எதுவும் மறுக்கலை. இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி பேசுகிறார். அதை மட்டும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகின்றோம். அதாவது 2014 போட்டிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷன் எதை ரகுபதி அவங்க கோட் பண்ணுறது, 2017 டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர், இது இரண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் பெட்டிஷனர் என்ன கேட்குறாங்கன்னா, தீபத்தை மலையினுடைய உச்சபட்சமான உச்சியில் ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றாங்க. So the petitioner wanted the deepam to be lit at the hilltop. He further argued that lighting the lamp near Moksha Deepam is not in consonance with the scripture. The learned judge rightly rejected the request. அவர் 2014 தீர்ப்பை சரின்னு தான் சொல்றார். This was because the title over the hilltop has already been declared as vesting in the Muslim. மலையினுடைய உச்சி பகுதி டாப் மோஸ்ட் பார்ட் அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது என்கின்ற 1920 ஓஎஸ் தீர்ப்பை இருக்கு. A settled issue cannot be reopened அப்படிங்கிறார். நான் இந்த இஷ்யூவை திரும்ப ரீஓப்பன் பண்ணல. ஆனால் இன்னைக்கு பெட்டிஷனரை முன்னாடி என்ன கேட்குறாங்க, தீபத்தூணில் இதை ஏற்ற வேண்டும் என்று கேட்கின்றார்கள். தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் இல்லை. 2014 தீர்ப்பு, 2017 தீர்ப்பு என்பது மலை உச்சியிலே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற தீர்ப்பு. அதற்கு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கல. அது சரியான காரணம் தான். ஏன்னா இந்த நீதியரசர் சொல்றது அது மிக முக்கியமாக தர்காக்கு சொந்தம்னு அது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஆனால் தீபத்தூண் என்பது மலையினுடைய உச்சியில் கிடையாது. யாருமே போய் தர்காவுக்கு பக்கத்தில் தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லல. தர்காவிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் என்பது தான் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ரிட் பெட்டிஷனுடைய சாராம்சம். த மாஸ்க் இஸ் அட் த ஹையஸ்ட் பீக், த தீபத்தூன் இஸ் அட் த லோவஸ்ட் பீக். இரண்டுமே வேறு வேறு மலை உச்சியில் இருக்கு. அதனால் இதை ட்ரையல் ஜட்ஜு 1920 ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. நான் இதை தவறாக பார்க்கல. அதனால் தீபத்தூணில் அவங்க கார்த்திகை தீபத்தை இந்த பெட்டிஷனர் கேட்டபடி ஏற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். இதை சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்சி பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி 2014,